அவன் எங்கள பார்த்தானா? இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது? டிட் ஹி see us? டிட் ஹி see us? இதே சென்டென்ஸ நம்ம பேச்சு வழக்குல இதே கொஸ்டின நம்ம வேற மாரியும் கேட்கலாம். அவன் எங்கள பார்க்கலையா? அப்படின்னு நம்ம கேட்போம். இந்த சென்டென்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கும் செகண்ட் சென்டென்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. அவன் எங்கள பார்த்தானா? அப்படிங்கிறதுல வந்து நம்ம எந்த ஒரு நெகட்டிவ் வேர்டும் யூஸ் பண்ணல. அதே இங்க செகண்ட் சென்டென்ஸ்ல அவன் எங்கள பார்க்கலையா? இல்லையா? அப்படிங்கிற நம்ம நெகட்டிவ் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நாட் வரணும். டிட்ன்ட் ஹி see us? டிட்ன்ட் ஹி see us? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஒண்ணு அவன் எங்களை பார்த்தான், அவன் எங்களை பார்க்கல. இதுதான் அதுக்கான பதிலா இருக்கும். இப்ப அதுதான் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல அவன் எங்களை பார்த்தான், he saw us. அவன் எங்களை பார்க்கல, he did not see us. டிட் கூட எப்பவுமே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb தான் நம்ம யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எப்படின்னா இப்போ he did not saw us அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது தப்பான சென்டென்ஸ். he did not see us அப்படிங்கிறது தான் கரெக்ட். அந்த பேஸ் ஃபார்ம் see அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். sawங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. I'll catch you up in next video. Until then, take care. Bye.